இந்த கூடை வந்து நான் சாதா நாட்டு கூடைங்க இது. இந்த கூடைக்கு வந்து கிராஸ் கூடை போட்டிருந்தால அதில் வந்து மிச்சம் பாருங்கள் எல்லோ கலரு, அதில் ரெட்டு போட்டிருந்தேன் பாருங்கள். அந்த கூடை போட்டதில் ஒரு அரை கட்டு மிச்சம் இருந்தது. அப்புறம் ரெட்டு கலர் கொஞ்சம் இருந்துச்சு, இந்த ராமர் கலர் இருந்தது. அதை வச்சு பாருங்கள் சென்ட்ரு பூராமே 31 பூ வச்சுட்டேன். கட் பண்ணி 110 இன்ச்சில் 31 பூ வச்சு இந்த சாதா கூடை வந்து நான் போட்டிருக்கேன். சைடில் வந்து பாருங்கள் கருப்பு ஃபுல்லாக கொடுத்துட்டேன். இதுக்கு 2 கட்டு கருப்பு தேவைப்படும். இதெல்லாம் ஒரு கட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும். 3 கட்டு கூடைங்க இது, பெரிய கூடை இது. இது வந்து நான் பாருங்கள் இந்த பக்கம் ப்ளைனாக இருக்குது, நான் பூ போடலை. இந்த ப்ளைனாக இருந்தால் பாருங்கள் கூடை நல்லா இருக்கிறதில்ல. அதனால தாங்க ஒவ்வொரு கூடைக்கும் வந்து நான் வந்து இந்த மாதிரி பூ போடுறேன் பாருங்கள். இந்த பூ போடவும் இது வந்து டிசைன் நல்லா அழகாக இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள் ப்ளைனாக இருக்கிறதுனால கூடை வந்து கொஞ்சம் அழகாக இல்லை. அதனால தாங்க இந்த மாதிரி பூ போட்டு நான் சேல்ஸ் பண்ணுறேன். இது வந்து அந்த கிராஸ் கூடையில் போட்ட பிட் ஒயர் வந்தது, அதை வச்சு தாங்க இது போட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி பிட் ஒயரெல்லாம் வரும் கூடை போட்டால், இதை வச்சு தாங்க இது நான் போட்டேன். இது கூடை பூ போட்டால் எப்படி இருக்குது, பூ போடலைன்னா எப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்காக தாங்க இந்த பக்கம் நான் இன்னும் பூ போடலை. இது பாருங்கள் ப்ளைனாக இருக்குது. இன்னும் இதே மாதிரி அந்த பக்கம் போட்ட மாதிரியே இந்த பக்கம் 6 பூ நான் போட போகிறேன். இதுக்கு வந்து நீளம் வந்து 31 பூ, அகலம் வந்து 15 வச்சுருக்கேன். இதுக்கு 110 இன்ச்சு கட் பண்ணோம். இது நல்லா கெட்டியாக இந்த கூடை வந்திருக்கு. இது பெரிய கூடைங்கிறதுனால இது உள் ஒயர் வந்து 50 இன்ச்சில் 8 ஒயரும் 85 இன்ச்சில் 6 ஒயரும் கட் பண்ணி நான் கைப்பிடி போட்டிருக்கேன். கீழே பாருங்கள் 9 குமிழ் போட்டிருக்கேன். இது சாதாரண கூடை தாங்க இது. இது வந்து ஒயர் மிச்சம் இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஒரு கூடை போட்டுடலாம். இதெல்லாம் பாருங்கள் நல்லா ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு அழுக்குக்கு தாங்குற மாதிரி கூடை வேணும்னு கேட்குறாங்க. அதனால் பிளாக் போட்டு இந்த மாதிரி இருக்கிற ஒயரெல்லாம் வச்சு நான் கூடை போட்டு கொடுத்துருவேன். பாருங்கள் சென்டரில் 9 ஒயர் ரெட்டு வச்சுருக்கேன். ராமர் கலர் ஒன்று தான் வச்சுருக்கேன். மஞ்சள் சைடில் 9 வச்சு இந்த கருப்பு வச்சு நான் போட்டிருக்கேன் இந்த கூடை. பாருங்கள் இந்த மாதிரி ஒயரெல்லாம் கொஞ்சம் இருந்ததுன்னா நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து கூடை போட்டு சேல்ஸ் பண்ணிடலாம். கூடை சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது நல்லா யூஸ் ஆகுங்க. பாருங்கள் இது வேஸ்ட் ஆகாமல் இது ஒரு பெரிய கூடையாக வந்துடுச்சு. கூடை போடுறவங்க இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற இது கலராக கூட வைக்கலாம். இருக்கிற ஒயரையெல்லாம் வச்சு கூட நீங்கள் வந்து 2, 1 எப்படி ஒயர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் வச்சு நீங்கள் போடுங்க. அப்போ ஒயர் வேஸ்ட் ஆகாமல் ஒரு கூடை போட்டுடலாம். இது பாருங்கள் நான் கருப்பு போட்டால் நல்லாயிருக்கும்னு கருப்பு வாங்கி போட்டேன் 2 கட்டு. இதே நீங்கள் வந்து க்ரீம் கலர் வாங்கி போடலாம், இல்லை எல்லோ வாங்கி போடலாம். நாங்கள் என்ன கலர் கையில் வச்சுருக்கிறோமோ அதுக்கு பொது கலராக ஒன்று வாங்கி நீங்கள் கூடை போட்டு சேல்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் கைப்பிடி நல்லா பெருசாக வச்சுருக்கேன். நீங்கள் இந்த கூடையை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கூடை எப்படி போடுறதுன்னு நான் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கேன். நான் சொல்கிற கூடையெல்லாம் இந்த மாடலெல்லாம் போட்டு கூட எனக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. நானும் இன்னும் நிறைய மாடல் போட்டுறேன், அதை பார்த்து நீங்கள்லாம் போடுங்க. பாருங்கள் இதில் இருக்கிற கலரே தாங்க அந்த கூடை போட்டதில் மிச்சம் வந்தது. பாருங்கள் நான் வந்து இங்கே பாருங்கள் எல்லோ, நடுவில் 2 ரெட்டு, எல்லோ இப்படி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுக்கறதுனால பாருங்கள் கூடை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி பூ போட்டு கோடெல்லாம் போட்டு சேல்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா சேல்ஸ் ஆகும். கூடை நல்லா கெட்டியாக இருக்குது, சொருவுறதும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக போட்டால் தாங்க கூடை நல்லா சேல்ஸ் ஆகும். நிறைய பேர் கூடை எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். தேங்க்யூ.